ஹாய், திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீவஸ் ப்ளஸ். ஆக்சுவலி இன்றைக்கி உங்ககிட்ட எல்லாமே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்னுடைய சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிறத விட நல்லா ரேபிட் பல்லு மாதிரி பல்லு இவ்வளோ பெருசாக வெளியில் வந்துட்டு நல்லா கண்ணங்கரேல்னு. இப்போ நான் ஒன்றும் அவ்வளோ அழகாலாம் இல்லை, பயங்கர ஃபேரெல்லாம் இல்லை. இப்போ நான் ப்ரௌன் கலரில் இருக்கேன். பட் அப்போது வந்து நல்ல வெயிலெல்லாம் விளையாடி நல்லா டார்க்காக அந்த மாதிரி தான் இருப்பேன் நான். அப்போ சின்ன வயசுலேருந்தே எனக்கு நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்துச்சு. நான் கருப்பாக இருக்கேன், என்னை யாருக்குமே பிடிக்காது, நான் போய் வெளியில் இருக்கக்கூடிய பசங்கக்கிட்ட சோஷியலைஸ் ஆகி விளையாடக்கூட மாட்டேன், நான் தனியாக ஐசோலேட்டடாக தான் இருப்பேன், வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன். வீட்டிலே இருக்கிறவங்களும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க, நான் வெளியிலும் அவ்வளோவா போகிற பர்சன் கிடையாது. பட் டக்குன்னு யாராவது ஒருத்தங்க என்கிட்ட வந்து பார்த்துட்டு, இன்னும் இந்த பொண்ணு இப்படி இருக்குது, நீங்கள் கிளிப் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எத்து பல்லு மாதிரி இருக்குது, அசிங்கமாக இருக்குது அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க பல்லு, நீங்கள் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போய் கிளிப் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். என்னோடய ஸ்கூல்லே நடக்கிற மிகப்பெரிய டான்ஸ் காம்படிஷன். அப்போ வந்து எனக்கு இந்த சிங்கிங், டான்ஸ், படிக்கிறத விட இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை நான் ஆக்டிவாகவும் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். என் பேரண்ட்ஸும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எல்லா விஷயத்துலையும் என்னை இன்வால்வ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நானுமே முன்ன போய் நின்று ஜாலியாக பர்ஃபார்ம் பண்ணுவேன், ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அப்போ வந்து ஒரு காம்படிஷனில் முன்னாடி நின்று நான் ஆடணும் போது என் பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து ஸ்டெப்ஸ் தெரியல. அப்போ வந்து அவள் என்னை பார்த்து ஆடிட்டு இருந்தா. பட் அந்த பொண்ணு நல்ல ஃபேராக பியூட்டிஃபுல்லாக இருந்தா, நான் டார்க்காக இருக்கேன். ஓகேவா? அந்த காம்படிஷனில் வந்து எல்லாருக்குமே என்ன காஸ்டியூம் அப்படின்னா, ஒரு ஃப்ராக், நல்ல ஒரு லாங்கான ஒரு ஃப்ராக்கு, ஃபேரான ஒயிட் கலரில். நல்ல காலத்துலேயே நம்ம வந்து என்ன கலரில் இருப்போம், நம்ம கண்ணங்கரையில் தான் இருப்போம். இந்த ஃபேரான ஒரு ஒயிட் ஃப்ராக் போட்டால் எப்படி இருக்கும், அது வந்து நமக்கு ஒரு மாதிரி நம்ம கருப்பாக இருக்கிறோன்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கே வரும் இல்லையா? அப்போ வந்து நான் ரொம்ப ஒரி பண்ணேன். எனக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு வந்து அந்த பொண்ணா ரேபிட் பல்லு மாதிரி கிளிப்பெல்லாம் போட்டிருப்பாளே, அவளை ஃப்ரண்ட்டில் நிற்க வைக்காதீங்க, அவள் பின்னாடி போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க என்னோட ஒன் ஆஃப் த டீச்சர். அப்போது அவங்க சொன்னது வந்து எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல. நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிறேன் ஆர்வமாக, எனக்கு ஆடணுன்னு ஆசை, நான் முன்னாடி வந்து நிற்கிறேன். திரும்ப அவங்க வந்து எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு கிளிப் போட்டிருக்கா, ஃப்ரண்ட்டில் நிற்கிறா, அவளை பின்னாடி நிற்க வைங்க, அவள் வந்து கருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நான் ஒழுங்காக ஆடலை அப்படின்னு ரெஃபர் பண்ணல. அந்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நானே பின்னாடி போயிருப்பேன். பட் அவங்க அப்படி சொன்னதே எனக்கு சின்ன வயசில் ரொம்பவே ஹர்ட் ஆச்சு. சரி, இந்த ஸ்டோரி எதுக்கு நான் இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்டில் சொல்கிறேன்றது கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ரேண்டமாக வாக்கிங் போயிருந்தேன். ஓகேவா? அப்போது ஒரு ஆண்டி மீட் பண்ணுறேன். அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அப்போ அந்த ஆண்டி வந்து, என்னம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி டல்லாகிட்ருக்க, சுகர் வந்துச்சா, என்னம்மா ரொம்ப ஃபேட் ஆகிட்ருக்க, ஏதோ ஹார்மோனல் இஷ்யூஸ் தான் உனக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போய் பாருமா, அந்த ப்ராப்ளம் சீரியஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. நான் நல்லா தானே இருக்கேன், ஐம் ஆல் ரைட், ஐம் ஓகே அப்படின்ற ஒரு மனநிலையை ஒரே செகண்டில் உடச்சிட்டாங்க. வேர்ட் ஆஸ் பவர். உண்மையே ஒரு வார்த்தை டெஃபினட்டாக அதுக்கு பவர் இருக்குதுன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சின்ன வயசில் என்ன ஃபேஸ் பண்ணணும் அதே தான் இன்றைக்கும் நான் ஃபேஸ் பண்ணேன். பட் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க என்னை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. அப்படின்னாலும் இன்னும் என்னுடைய சைல்டுஹுட்டுக்கு நான் போய் ஒரு செகண்ட் நின்று நான் யோசித்து பார்த்தேன்னா, அவங்க சொன்ன அந்த வேர்டை நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன்னா, இப்போ இருக்கிற மனநிலைக்கு நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் அப்போ இருந்த ஜீவா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பா, அதை நம்பியிருப்பா, ராத்திரியெல்லாம் அழுதுருப்பா, தூங்கியிருக்க மாட்டா. ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கே நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஒரு 15 year old கேர்ள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ஸ்டூடெண்ட்டே. அந்த பாப்பாவுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அவள் ஃபேஸில் இந்த இடத்துல வந்து நல்லா நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது. பட் அடலசன்ஸ் பீரியடில் எல்லாருக்கும் தான் பிம்பிள்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் தான் பிம்பிள்ஸ் வரும். பட் அவள் என்னவோ வாழ்க்கையே இழந்து போன மாதிரி, மிஸ் அது போயே ஆகணும், அது எதனா ஒன்று பண்ணணும், நான் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போகிறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்ட்டு அவளுக்கு கான்சன்ட்ரேஷன் மற்ற விஷயத்தில் அச்சீவ் பண்ணணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், படிக்கணும் அப்படின்றது இல்லாமல் அவளுடைய ஃபேஸை சுற்றியுமே அவளுடைய கான்ஷியஸை சுற்றியுமே இருக்குது. ஏன் அந்த குழந்தைக்கு அந்த மனநிலையை உருவாக்கி விட்டுருக்காங்கன்னா, அவங்க வீட்டிலே அந்த ஒரு கம்பேரிசன், உங்களோட பெரிய பாப்பா நல்லா அழகாக ஃபேராக இருக்குது, உங்கள் சின்ன பாப்பா நல்லா டார்க் ஆகிட்டுருக்கு, பாருங்கள் இல்லாத குறைக்கு பிம்பிள்ஸ் வேறு வர வச்சுன்னு இருக்கா, அது போய் கூட்டிகிட்டு போய் பார்க்குறது இல்லையான்னு சுற்றி இருக்கிறவங்க குத்தி அந்த குழந்தையோட மனநிலையவே உடச்சிட்டாங்க. ஸோ இதில் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால்,
யாரையுமே அவங்க கருப்பாக இருக்காங்க, அவங்க குண்டாக இருக்காங்க, அவங்க ஒல்லியாக இருக்காங்க, அந்த பொண்ணுக்கு சுருட்ட முடி இருக்குது, சுருட்ட முடி நல்லா இல்லை, சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஹேர் இருக்கும், அது நல்லா இல்லை. ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க? அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனால ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவாங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்கள் நிதானமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக அவங்களோட அப்பியரன்ஸை பற்றியோ இல்லை அவங்களுடைய உருவ அமைப்பை பற்றியோ நீங்கள் கேலி பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக அந்த விஷயம் நமக்கு வரும்போது நமக்கு ஹர்ட் ஆகும் இல்லையா? ப்ளீஸ் யாரும் அதை பண்ணாதீங்க. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். தேங்க்யூ ஸோ மச்.